எல்லாம் இறைவன் செய்கிறார் என்ற உணர்வு வருமானால் அவன் ஜீவன் முக்தனாகிவிட்டான். ஒருமுறை கேசவர் சம்பு மல்லிக்குடன் வந்திருந்தார். இறைவனின் விருப்பமின்றி ஓர் இலையும் அசைவதில்லை என்று நான் அவரிடம் சொன்னேன். சுயேட்சை எங்கே? எல்லாரும் இறைவனுக்கு கீழ்தான். நங்டா எவ்வளவு பெரிய ஞானி! இங்கே 11 மாதங்கள் தங்கியிருந்தார். அவருக்கு வயிற்று நோய் கண்டது. நோயின் வேதனை தாங்க முடியாமல் கங்கையில் மூழ்கி இறப்பதற்காகச் சென்றார். படித்துறைக்கு அருகே நீண்ட மணல் திட்டு. எவ்வளவு தூரம் சென்றாலும் முழங்காலுக்கு மேல் தண்ணீர் இல்லை. கடைசியாக இறைவனின் விருப்பமின்றி எதுவும் நடக்காது என்பதை புரிந்து கொண்டு திரும்பி வந்தார். ஒருமுறை எனக்கு வாத நோய் தீவிரமாகியது. வேதனை தாங்க முடியாமல் கழுத்தை வெட்டிக்கொள்ளவே போய்விட்டேன். அதனால்தான், அம்மா, நான் எந்திரம், நீ அதை இயக்குபவள். நான் தேர், நீ தேரை ஓட்டுபவள். நீ எப்படி நடத்துகிறாயோ அப்படி நடக்கிறேன், எப்படி செய்விக்கிறாயோ அப்படி செய்கிறேன் என்று சொல்கிறேன். இறைவன் எதை எதற்காக செய்கிறார் என்பதை நம்மால் அறிய முடியுமா என்ன? அவர் ஏன் அழிக்கிறார் என்பதை நம்மால் அறிய முடியுமா? இறைவனின் செயல்களை மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அம்மா, நான் எதையும் அறிய வேண்டிய அவசியமில்லை. எனக்கு உன் பாத கமலங்களில் பக்தியை தா என்று நான் அன்னையிடம் கேட்கிறேன். மானிட வாழ்க்கையின் குறிக்கோள் இந்த பக்தியை பெறுவதே. மற்றவைகளை அன்னை அறிவாள். தோட்டத்திற்கு நான் வந்தது பழம் சாப்பிட. அங்கே எத்தனை மரங்கள், எத்தனை கிளைகள், எத்தனை கோடி இலைகள் என்றெல்லாம் கணக்கு பார்ப்பதற்கு என்ன அவசியம் வந்தது? நான் மாம்பழம் சாப்பிட வேண்டும். இலைகள் முதலியவற்றை கணக்கிடுவதால் எனக்கு ஆவது எதுவும் இல்லை. இதோ பாருங்கள், தயை, மாயை இரண்டும் வெவ்வேறானவை. மாயை என்பது உற்றார் உறவினரிடம் கொள்ளும் பாசம். தந்தை, தாய், சகோதரன், சகோதரி, மனைவி, மக்கள் போன்றோரிடம் வைக்கும் பாசம். எல்லா உயிர்களையும் நேசிப்பது, அதாவது சமமாக பார்ப்பது தயை. யாரிடமாவது தயையை கண்டால் அது இறைவனின் தயை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தயையினால்தான் எல்லா உயிர்களுக்கும் சேவை செய்ய முடியும். மாயையும் இறைவனுடையதுதான். மாயையால் நம்மை நம் சுற்றத்தாருக்கு சேவை செய்ய வைக்கிறார் அவர். ஆனால் ஒன்று, மாயையால் நம்மை அறியாமையில் வைக்கிறார், கட்டுப்பட செய்கிறார் இறைவன். தயையால் மன தூய்மை உண்டாகிறது. படிப்படியாக முக்தியும் கிடைக்கிறது. மனம் தூய்மை அடையாமல் இறை காட்சி கிடைக்காது. காமம், கோபம், பேராசை இவற்றை வென்றால் அவரது அருள் கிடைக்கும். அப்போதுதான் அவருடைய காட்சியும் கிடைக்கும். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மார்வாரி பக்தர்களிடம், இதோ பாருங்கள், நான், எனது இந்த இரண்டும் அஞ்ஞானம். எம்பெருமானே, நீயே எல்லாம் செய்பவன், இவை அனைத்தும் உன்னுடையவை, இது ஞானம். எனது என்று எப்படி கூற முடியும்? தோட்டக்காரன் இது எனது தோட்டம் என்கிறான். ஆனால் ஏதாவது குற்றத்திற்காக வேலையிலிருந்து நீக்கப்பட்டால் தன்னுடைய மரப்பெட்டியை கூட தோட்டத்திலிருந்து வெளியே எடுத்துச் செல்ல அவனுக்கு தைரியம் இருக்காது. காமம், கோபம் முதலியவை விலகாது. அவற்றை இறைவனை நோக்கி திருப்பிவிடுங்கள். காமினி, காஞ்சனம் இருக்க வேண்டுமென்றால் இறைவனை அடைவதற்காக அவற்றை திருப்புங்கள். ஆராய்ந்து அவற்றை விரட்டுங்கள். யானை பிறரது வாழை மரங்களை தின்னச் சென்றால் பாகன் அங்குசத்தால் குத்துகிறான். நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள். படிப்படியாக வியாபாரத்தை பெருக்க உங்களுக்கு தெரியும். சிலர் முதலில் ஆமணக்கு எண்ணெய் ஆட்டுவதற்கான செக்கு ஒன்றை நிறுவுகின்றனர். நல்ல பயன் கிடைத்ததும் துணிக்கடை திறக்கின்றனர். அதுபோலவே இறைநெறியில் முன்னேறிச் செல்ல வேண்டும். இடையிடையே சில நாட்கள் தனிமையிலிருந்து நீண்ட நேரம் அவரை அழைக்க வேண்டும். ஆனால் விஷயம் என்ன தெரியுமா? உரிய வேளை வராவிட்டால் ஒன்றும் நடக்காது. சிலருக்கு இன்னும் உலக இன்பங்களும் பல காரியங்களும் அனுபவிப்பது பாக்கியிருக்கிறது. அதனால்தான் தாமதம் ஏற்படுகிறது. பழுக்காத கட்டியை அறுத்தால் தீங்குதான் நேரும். பழுத்து முகம் கூட்டிய பிறகே டாக்டர் கத்தியை வைக்கிறார். குழந்தை தாயிடம், அம்மா,
நான் தூங்கும்போது 2க்கு போக வேண்டிய நேரத்தில் என்னை எழுப்பிவிடு என்று கூறியது. அதற்கு தாய், மகனே, அந்த உணர்ச்சியே உன்னை எழுப்பிவிடும், நான் எழுப்ப வேண்டிய அவசியம் ஏற்படாது என்றாள். எல்லோரும் சிரித்தனர். மார்வாரி பக்தர்கள் குருதேவருக்காக இனிப்பு, பழங்கள், வெல்லம், கற்கண்டு முதலியவற்றை அடிக்கடி எடுத்து வருவார்கள். வெல்லம் மற்றும் கற்கண்டில் பன்னீர் வாசனை நிறைந்திருக்கும். பொதுவாக குருதேவர் அவற்றை சாப்பிடுவதில்லை. அவர்கள் பல பொய் சொல்லி பணம் சம்பாதிக்கின்றனர் என்பார் அவர். அவர்களுக்கு மீண்டும் உபதேசம் செய்யலானார். இதோ பாருங்கள், வியாபாரத்தில் இறங்கினால் உண்மை பேச வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும். வியாபாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். நல்லொழுக்கம் இல்லாதவனின் உணவை உண்ண சென்றபோது அவை இரத்தத்தில் தோய்ந்து கிடப்பதைக் கண்டேன் என்று குருநானக் கூறியிருக்கிறார். சாதுக்களுக்கு தூய பொருட்களை கொடுக்க வேண்டும். தீய வழியில் சம்பாதித்தவற்றை கொடுக்கக்கூடாது. உண்மையின் வழியில் இறைவனை அடையலாம். எப்போதும் இறைவனது திருப்பெயரை சொல்ல வேண்டும். வேலைகளில் ஈடுபட்டிருக்கும்போது மனத்தை அவரிடம் வைத்திருக்க வேண்டும். எனக்கு முதுகில் பிளவு வந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் எந்த வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் மனம் அந்த கட்டியையே நினைத்து கொண்டிருக்கும். நாமத்தை ஜபிப்பது நல்லது. எந்த ராமர் தசரதனுடைய திருக்குமாரனோ அவரே உலகத்தை படைத்திருக்கிறார். அவரே எல்லா உயிர்களிலும் உள்ளார். நமக்கு மிக அருகில் இருப்பவரும் அவரே. உள்ளும் புறமும் நிறைந்திருப்பவரும் அவரே. முற்பிறவி சம்ஸ்காரத்தை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். நான் கேட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு சமயம் அடர்ந்த காட்டில் ஒருவன் பிணத்தின் மேல் அமர்ந்து தேவியை குறித்து சாதனை செய்து கொண்டிருந்தான். அவன் கண்முன் பல பயங்கர காட்சிகள் தோன்றின. கடைசியில் ஒரு புலி வந்து அவனை தூக்கிக் கொண்டு போய்விட்டது. அங்கே வேறொருவன் புலிக்கு பயந்து மரத்தின் மீது உட்கார்ந்திருந்தான். பூஜைக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் தயாராக இருப்பதைக் கண்டு அவன் கீழே இறங்கி வந்து அந்த பிணத்தின் மேல் உட்கார்ந்து சாதனை செய்யத் தொடங்கினான். சற்று நேரம் ஜபம் செய்த மாத்திரத்திலேயே அவனுக்கு தேவியின் தரிசனம் கிடைத்தது. உன்னைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன், வேண்டும் வரம் கேள் என்றாள் தேவி. அவன் தேவியின் திருவடிகளில் வீழ்ந்து, அம்மா, முதலில் உன்னை ஒன்று கேட்க விரும்புகிறேன். உன் செயல் எனக்கு வியப்பாக இருக்கிறது. அந்த மனிதன் எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு பொருட்களை தயார் செய்து இவ்வளவு நாட்கள் சாதனை செய்தான். அவனிடம் உனக்கு கருணை பிறக்கவில்லை. எனக்கோ ஒன்றும் தெரியாது, கேள்விப்பட்டது கூட இல்லை. நான் உன் பெயர் சொல்லாதவன், சாதனை செய்யாதவன், ஞானமற்றவன், பக்தியில்லாதவன். என் மீது உனக்கு இவ்வளவு கருணை ஏன் என்றான். தேவி சிரித்துக்கொண்டே, மகனே, உனக்கு முற்பிறவி நினைவு இல்லை. நீ பல பிறவிகளாக என்னை குறித்து தவம் செய்து வந்திருக்கிறாய். அந்த சாதனைகளின் வலிமையால் உனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதனால்தான் என் காட்சியை பெற்றாய். எனவே என்ன வரம் வேண்டும் என்று இப்போது கேள் என்றாள் தேவி. தற்கொலை செய்து கொள்வது பெரும் பாவம். அப்படி செய்வதால் திரும்பத் திரும்ப பிறவி எடுக்க வேண்டும். வாழ்க்கையின் வேதனைகளை அனுபவிக்க வேண்டும். ஆனால் இறை காட்சியை பெற்றபின் ஒருவர் உடலை விடுவாரானால் அதை தற்கொலை என்று சொல்ல முடியாது. உடலை இவ்வாறு விடுவதில் தவறு இல்லை. ஞானமடைந்த பிறகு சிலர் உடலை விட்டு விடுகின்றனர். மண்ணச்சில் பொற்சிலையை வார்த்துவிட்டால் அச்சை வைத்தும் கொள்ளலாம், உடைத்தும் விடலாம். பல ஆண்டுகளுக்கு முன் வராக நகரிலிருந்து ஓர் இளைஞன் அடிக்கடி வந்து கொண்டிருந்தான். வயது 20 இருக்கலாம். கோபால் சேன் என்பது அவனுடைய பெயர். இங்கே வந்தால் போதும் அவனுக்கு பரவச நிலை அதிகமாகிவிடும். அவன் கீழே விழுந்து கைகால்களை ஒடித்துக் கொள்ளாமல் இருப்பதற்காக ஹிருதயன் அவனை பிடித்துக் கொள்ள வேண்டியிருக்கும். அந்த இளைஞன் ஒரு நாள் என் காலை பிடித்துக்கொண்டு, நான் இனிமேல் இங்கே வர முடியாது, நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டுச் சென்றான். சில தினங்களுக்குப் பிறகு அவன் உடலை விட்டுவிட்டான் என்று கேள்விப்பட்டேன்.